வெல்கம் டு எஸ்தர் ராஜி கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் ஈரல் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாச்சு. நான் இப்போ ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வாங்க அதை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம். கலட்டே இருங்க. நம்மளுடைய ஆனியன் இப்போ வதக்கிட்டே இருக்குது பாருங்கள். நான் ஈரல் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுடைய ஆனியனு கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. வாங்க எங்கள் வீட்டில் செல்ஃபில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். கிச்சனில் பாருங்கள், இதுதான் எங்கள் கிச்சனோட செல்ஃப். எல்லா பாட்டிலையும் மசாலா இருக்குது, பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ நான் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட் செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். என்னத்துக்குனாக்கா நம்மளுக்கு எதுக்குன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டு பேஸ்ட் நிறைய யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே, அதனால் செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கினோன்னா நம்ம தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோன்னா நம்மளுக்கு அது வாய்க்கு கிடைக்காது. நல்லா அப்படி நசுக்கிடலாம். நம்ம அதை நசுக்கி ஃப்ரை பண்ணலாம். உப்பு எடுத்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம். இப்போ நான் அதுக்கு மசாலா அரைச்சிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு 4 லவங்கு 5 லவங்கு எடுத்திருக்கேன். மெழுகு கூட எப்போவுமே லவங்கு போட்டு அரிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் 5-6 லவங்கு எடுத்திருக்கேன். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மெழுகு எடுத்திருக்கேன். இதை நான் பவுட்ரு பண்ணி வந்துடுறேன். ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் மெழுகும் ப்ளஸ் லவங்கமும். இப்போ வேக வச்ச ஈரல் எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன். தக்காளியில் ஒரு டைம் நல்லா சிக்கன் ஈரலை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கவுச்சி ஸ்மெல்லு இருக்கும். ஒரு டைம் அது வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா அந்த ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் பாருங்கள், நான் பேஸ்ட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். நான் பவுடரை திரியாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். நல்லா கொச்சிட்டு இருக்குது நம்மளோட ஈரல். இப்போ அது கூட நான் கொஞ்சமாக சீரக பவுட்ரு போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. ஏன்னா நம்ம மெழுகு போடுறதுனால மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம். நம்ம மெழுகு போடுறதுனால நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் அந்த மெழுகுலேயே கிடைக்கும். இப்போ நல்லா கொச்சிட்டு இருக்குது. கொஞ்சமாக தனியா பவுடர் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்படியும் அப்படியும் நல்லா இப்போ நம்ம கொதிக்க விடலாம். நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா இப்போ போடுறேன். ஏன்னா ஃப்ளேவர் பச்சை மிளகா போடும் போது தான் கிடைக்கும், வதக்கும் போது கிடைக்காது. இப்போ நல்லா அது காரத்தோட காரம் மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்ச மிளகு போடுறோம், லவங்கு சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் கலரிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளே ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வேக வைக்கலாம். அந்த நம்ம கருவேப்பிலோட ஃப்ளேவரெல்லாம் இறங்கும் போது நல்லாயிருக்கும். வாங்க, நம்மளுடைய சிக்கன் ஈரல் ஃப்ரை ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.